பலாக்கொட்டையை எளிதாக தோல் உரிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, பேப்பரை வெயிலில் விரித்து அது மேலே கொட்டையை பரப்பி போட்டு ஒரு நாள் பூரா காய விட்டிங்கன்னா தோல் தன்னால் கலண்டுரும். வெயில் வசதி இல்லையே என்ன செய்யன்னு யோசிச்சிங்கன்னா, தோசை சுட்டு முடித்த பின்ன தோசைக்கல் சூடாக இருக்கும் பாருங்கள், அதில் பரப்பி வச்சுருங்க. அப்போ தோல் எளிதாக உறிஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் வறுக்க வேண்டிய மிளகாய், கொத்தமல்லி, இட்லி பொடிக்குள்ள ஜாமான்களை எல்லாம் சூடான தோசைக்கல்லில் பரப்பி வச்சுட்டிங்கன்னா வறுத்த மாதிரி ஆயிரும். கேஸும் மிச்சம், நேரமும் மிச்சம். எல்லாமே இந்த தோசைக்கல்லில் சூடான தோசைக்கல்லில் நமக்கு வேலை ஆயிரும். அதனால் சூடான தோசைக்கல்லை வேஸ்ட் பண்ணாதீங்க. பாலை கூட அது மேலே வச்சிங்கன்னா நல்லா ஏடு கட்டும்.